இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே சில நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட் வேணும்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மோடி அவர்கள் எங்கே போனாலும் சரி கலாச்சார சொத்து திருட்டை தடுக்கும் விதமாக களத்தில் இறங்குவார். கடத்தப்பட்ட சிலைகளை அந்த நாட்டு அரசாங்கத்திடம் இருந்து கேட்டு பெறுவார். 2016 தொடர்ச்சியாக இதை செஞ்சுக்கிட்டே இருக்கின்றார். 2 நாள் பயணமாக அமெரிக்கா போயிருக்கிறாரு மோடி அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஜோ பைடன் அவர்களை சந்தித்து பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி பேசியிருக்கின்றார். கூடவே கடத்தப்பட்ட சிலைகளையும் 297 மீட்டு இருக்கின்றார். மொத்தத்தில் இதுவரைக்கும் 597 சிலைகளுக்கு மேலாக மீட்டு இருக்கின்றார் நம்ம மோடி. இது பல கோடி ரூபாய் சொத்து கொண்ட மதிப்பு. இந்த கலாச்சார திருட்டை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கும் விதமாக அமெரிக்கா இடத்துலையும் கேட்டிருக்கிறாரு. அமெரிக்காக்காரர் இந்த சிலையை கொடுத்ததுனால அவங்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய காவலன் நம்ம மோடி. எங்கே போனாலும் நம்ம பண்பாடு இருந்துச்சுன்னா அதை கையோடு கொண்டு வருகின்றார், மீட்டெடுக்கின்றார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமே.